who handed over the leadership of Indian Independence League. அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போகிறதுக்கு, அதாவது அவர் சிங்கப்பூர் வழியாக ஜப்பானுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு முன்னாலேயே அங்கே இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பை ராஜ் பிஹாரி போஸ் அப்படிங்கிற ஒரு ஏற்று நடத்திட்டு இருந்தார். அவர் ஒரு பீகாரி. இன்றைக்கும் அவரோட வம்சாவளிகள் ஜப்பானில் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணார்னா, அவர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் ஒன்று நடத்திட்டு இருந்தார். அதை வந்து தலைமை ஏற்று நடத்த முடியாது சுபாஷ் சந்திர போஸ் அழைப்பு கொடுக்குறாரு. அதை ஏற்றுக்கிட்டு தான் சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மியை பில்ட் பண்ணுறார். ஸோ அதுக்கான துவக்க புள்ளியா ராஜ் பிஹாரி போஸோட இந்தியன் நேஷனல் லீக் இருந்தது. இந்தியாவில் வஹாபி இயக்கத்தின் தலைவரான ராபெர்லியை சேர்ந்த சையத் அகமது யாருடைய போதனால் ஈர்க்கப்பட்டார்? வஹாபி, அப்துல் வஹாபி. டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மா அவங்க காமன்வெல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்தினாங்க. பிபின் சந்திரபால் நியூ ஏசியான்னு ஒரு பத்திரிகை நடத்திருக்காரு. உபேந்திரநாத் தத் யுகந்திரா திலக் கேசரி. இதில் பாலகங்காதர திலகர் கேசரிங்கிறதையும் அன்னி பெசன்ட் காமன்வெல் அப்படிங்கிறது ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அட்லீஸ்ட் இந்த ரெண்டாவது தெரிஞ்சிருந்தா மற்றதை பொறுத்து ஈஸியாக இருந்திருக்கும். The number of delegates who attended first session of Indian National Congress, அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸை வந்து லார்ட் டஃபன் என்ன சொல்கிறாருன்னா மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளை பொறுத்த மட்டும் அவங்க நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த அமைப்போட முதல் மாநாடு, அந்த மாநாட்டில் வெறும் 72 பேர் தான் கலந்துக்கிறாங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர், இன்னைக்கும் கூட கோடிக்கணக்கான பேர் அதோட மெம்பராக இருக்கிறாங்க. அதாவது எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் அது வளரும் போது ஒரு சின்ன செடியாக தான் ஆரம்பிக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 72 பேரை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப தயங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இது ஒரு நல்ல உதாரணம். வெறும் 70 பேரால் ஆரம்பித்த ஒரு இயக்கம் உலகத்தோட பெரிய எம்பரர் பிரிட்டிஷ், அதாவது சூரிய உதயமே பார்க்காத ஒரு நாடு, ஒரு 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 அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை எதிர்த்து நின்று வீழ்த்தி இன்றைக்கும் இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஐஎன்சி ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு. ஸோ ஒரு விஷயத்தை துவங்குறதுக்கு நம்ம ரொம்ப தயக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஐஎன்சி ஒரு சிறந்த உதாரணம். வேர் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக், அதாவது ஆல் இண்டியா முஸ்லீம் லீக், அதாவது முஸ்லீம் லீக்னு ஒன்று நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படி பெருசாக அவங்களுக்கு ஐடியா கிடையாது. அதாவது 1906 என்ன ஆகுதுன்னா, அதாவது வங்க பிரிவினையை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ ஆனால் இப்போ என்னன்னா பங்களாதேஷ், அதாவது வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அந்த ரெண்டாக பிரிச்சதில் ஒன்று முஸ்லீம் மெஜாரிட்டியாகவும் ஒன்று ஹிந்து மெஜாரிட்டியாகவும் இருக்குது. ஸோ முஸ்லீம்களுக்கு என்னென்னா முஸ்லீம் மெஜாரிட்டியாக ஒரு ஸ்டேட் வேணும் அப்படின்னு அவங்க ரொம்ப காலமாக ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது நிறைவேறின மாதிரி அவங்க நினச்சிட்டு இருந்த காலத்தில் ஸோ அதெல்லாம் கிடையாது, அந்த கோட்டாளிங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இதில் சுதேசி மூவ்மெண்ட்லாம் வந்தது, காங்கிரஸ் ரொம்ப ஆக்டிவானது, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதனால இந்த வங்க பிரிவினையை நீக்கினது நிறைய முஸ்லீம்ஸ்க்கு பிடிக்கல. நிறையனா அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ பீப்புளுக்கு. அந்த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா டாக்காவில் கூடி முஸ்லீம்களோட முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்படி பேசியிருந்ததால வந்ததான் வந்துட்டோம் ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவோம் எழுதிய. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்தியன் முஸ்லீம் லீக். அதாவது நம்ம கட்சி தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்லாம் டாக்காக்காக போகலை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ண போகும்போது நம்ம ஒரு கட்சியை கழுதை ஆரம்பிச்சு விட்டுருவோமே அப்படி ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த முஸ்லீம் லீக் தான் பின்னாட்டில் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தனித்தனியாக பிரித்து வாங்கிட்டு போகணும். தொப்புள் குடியுறவுகள். சுதேசி டே 1932ஆம் ஆண்டு மே 29ஆம் தான் நம்ம அதை கொண்டாடுறோம். அதாவது சுதேசி இயக்கம் எப்போனா 1905, அதாவது வங்க பிரிவினையின் தொடர்ச்சியாக தான் சுதேசி மூவ்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதை நினைவிற்கூறும் வகையில் 1932ஆம் ஆண்டு தான் நம்ம அன்னைக்கு இந்த போராட்டம் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு கொண்டாட துவங்கியிருக்காங்க. 1932 29 மேலேருந்து தான் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் சுதேசி மூவ்மெண்ட் அதுக்கு முன்னால் 1905 நடந்தது. வைக்கம் சத்தியாகிரகா இன் கேரளா. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் வைக்கம் வீரர். அது ஒரே ஒருத்தர் தான், இந்த பழம்பெரும் கிழவர். கேரளாவில் 1924 வைக்கம்ல போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தின் போது பிரிட்டிஷ்காரங்க எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க.
ஸோ அவங்க ஜெயிலில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போனதுக்கு அப்புறமா இந்த மூவ்மெண்ட்டை நடத்த ஒருத்தன் வேணும் அப்படி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஒருத்தனை வெளிநாட்டில் இருந்து பக்கத்து பிரசிடென்சிலிருந்து இறக்குமதி செய்கிறாங்க. அவர் தான் ஈவேரா பெரியார். ராஜீவ் காந்தி ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், கரக்பூர், வெஸ்ட் பெங்கால் இருக்கு. தி மேஜர் ரீசன் ஃபார் டிக்ளைன் ஆஃப் காங்கிரஸ் ரூல் இன் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டிலிருந்து 1967 அண்ணாதுரை அவர்களால் டிஎம்கே ஆட்சி அமைத்தது. அதுதான் டெத் ப்ளோ டு காங்கிரஸ். அது வரைக்கும் காங்கிரஸ் தான் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையுமே ஆட்சியில் இருந்தாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லையுமே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் மாநில சுயாட்சி கோரி இந்தி எதிர்ப்பு ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ் பிரசிடென்சின்றதை மாற்றி தமிழ்நாடுன்னு பேர் வச்சு தாய்க்கு பேரிட்ட தலைனா அண்ணாதுரை அவர்கள் வந்தார். அதுக்கப்புறமா இன்னி வரைக்கும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரவே இல்லை. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். இங்கு கொடுத்துருக்கிற காரணங்கள் லாங்குவேஜ் கிரைசிஸ், எஸ் ஹிந்தி இம்போஷன், ஃபுட் கிரைசிஸ், எஸ் ஃபுட் கிரைசிஸும் காரணம் தான். அன்னைக்கு இருந்த பக்தவாச்சலம் ஐயா அவர்கள் போர் நடந்துட்டு இருந்த சமயங்களில் எல்லா வீடு பூந்து அரிசியை திருடிட்டு வந்ததா ஒரு கூற்று உண்டு. அதுக்கு எதிராக அண்ணாதுரை ஐயா வச்சதுதான் ஒருபடி அரிசி ₹1. ஸோ இன்னைய வரைக்குமே தமிழ்நாடு அரசியல் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஸோ அன்னைக்கு ரைஸ் ஆஃப் டிஎம்கே தான் காரணம், ஃபுட் கிரைசிஸ் காரணம், ஹை ப்ரைஸ் ஆஃப் கமோடிட்டிஸ் எல்லாமே தான் காரணம். ஆனால் இதில் அவங்க கொடுத்த கீ மொழி பிரச்சனைன்னு கொடுத்துருக்குறாங்க. அக்ரி கிராஜுவேட்டாக நான் உணவு பிரச்சனைன்னு கூட இதை சொல்லுவேன். இந்த கேள்விக்கு எல்லாமே தான் வருது. இன்ஸ்லிம் கவர்மெண்ட் ஹெடட் பை நேரு வாஸ் ஃபார்ம் செப்டம்பர் 2, 1946. அதாவது ஜூன் 3 பிளான் சொல்லுவாங்க. அதாவது ஜூன் 3க்குள்ள இந்தியா சுதந்திரம் கொடுத்துறோம் பட்டன் சொல்றாரு. ஆனால் எல்லாருக்கும் அவசரம். 1947 ஆகஸ்ட் 15 கொடுத்துட்டு போயிடுறாப்புல, உங்க தொல்லை தாங்க முடியலடான்னு. ஸோ அதுக்கு முன்னால ஒரு கவர்மெண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா யாருக்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது கேள்வி இல்லையா? அந்த இன்டரிம் கவர்மெண்ட்டை நேரு தலைமையில் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் தான் 1946 பதவியேற்கிறாங்க. In 1932, communal award was announced by British Prime Minister. ஸோ ரமசி மெக்டொனால்ட், அதாவது 1909 முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு, அதாவது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க. ஸோ அது கொடுத்ததுலேருந்து B.R. அம்பேத்கர் ஐயா இதே போல் மைனாரிட்டிஸ்க்கும் கொடுங்க, எங்களுக்கும் கொடுங்க. ஸோ நாங்களுமே ரொம்ப கஷ்டப்படுற வகுப்பை சார்ந்தவர்கள்லாம் அப்படியே ஒரு கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக வட்ட விவசாய மாநாடு 1930, 31, 32 மூணுலையும் கலந்துக்கிட்டு மைனாரிட்டி பீப்புளை, ஏதாவது இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. எங்களுக்கு தனியான இடஒதுக்கீடு முறைகள்லாம் கொடுங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. ஸோ வட்ட விவசாய மாநாடுகள் முடிஞ்ச உடனே 32 ரமசி மெக்டொனால்ட் அவர்கள் கம்யூனல் அவார்ட்ஸ், அதாவது அதுபடி என்னன்னா, ஸோ இந்தியாவில் தனித்தனியான எலக்ட்ரல் ப்ராசஸ், அதாவது வகுப்பறை பிரதிநிதித்துவம் ஃபார் சிக்ஸ், முஸ்லீம்ஸ், ஸ்கெடியூல் கிளாஸ் பீப்புள், அதுக்கப்புறம் ஆங்கிலோ இந்தியன்ஸ், ஸோ எல்லாரையும் தனித்தனியாக பீஸாக பிரிக்கிறாங்க. ஸோ இது காந்தியார் விரும்பலை. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவை துண்டாடுறதுக்கான ஒரு பகுதி இது, அப்படி காந்தி எதிர்க்கிறார் இந்த முறையை. ஸோ இதனால அவர் எரவாடா ஜெயிலில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவங்குறாரு. அதுக்கப்புறமா B.R. அம்பேத்கர் ஐயாவும் காந்தி ஐயாவும் பூனா பேக்ட் சைன் பண்ணி, ஸோ நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் காங்கிரஸில், நீங்கள் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போக வேண்டாம், ஸோ இந்த சட்டம் வேண்டாம், அப்படி 2 பேரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, காந்தியாருக்கு இந்த சட்டம் பிடிக்கல, அம்பேத்கர் ஐயாவுக்கு காந்தியாரையே பிடிக்கல. The founder of Young Bengal movement, Henry Vivian Thoreau. Young Bengal movement, Henry Vivian Thoreau. Yes, Simon Commission 1927, Nehru Report 1928, தண்டி மார்ச் 1930, பூனா பேக்ட் 1932. கரெக்டாக பாருங்க. அதாவது சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும்,
அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க மட்டும் கொண்ட ஒரு குழு வந்தது. இதுல சர் ஸ்டான்ஸ்ஃபோர்ட் கிரிப்ஸும் இருந்தாரு, சைமன் அப்படிங்கிறது தலைமை தாங்கினாரு. பின்னாட்டில் கிரிப்ஸ் மிஷன்ல ஒரு 1942 ஸோ அந்த டைம்ல கூட அவர் வருவார். ஸோ இதுல இருந்தே சைமன் கமிஷன்ல இருந்தே அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தொடர்புல இருக்கிறாரு. ஸோ நேரு ரிப்போர்ட் 1928, அதாவது சைமன் கமிஷன் இந்தியா ஃபுல்லாக எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு சில அமைப்புகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, குறிப்பா ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்தியாவில் குறிப்பாக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், முஸ்லீம் லீக்லாம் எதிர்க்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு பிரிட்டிஷ்காரங்க கடுமையாக கோபம் அடைஞ்சு, ஸோ உங்களால் உங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு தகுதி கிடையாது, முடிஞ்சால் எல்லாரும் ஒத்துக்கும்படியாக ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதி கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு மோதிலால் நேரு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதுதான் மோதிலால் நேரு ரிப்போர்ட். 1928 சைமன் கமிஷனை கவுண்டர் பண்ணுறதுக்காக அதில் நிறையா அடிப்படை உரிமைகள்லாம் கேட்குறாரு. ஆனால் அவர் டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் கேட்குறாரு, ஒரு தன்னாட்சி அமைப்பு கேட்கறாரு, இந்தியாவுக்கு முழுமையா சுதந்திரம் கேட்கல. ஸோ இது ஜவஹர்லால் நேருக்கு பிடிக்கல. ஸோ இந்த மூமெண்ட் நேரு ரிப்போர்ட்ல இருந்து தான் ஜவஹர்லால் நேருவோட ரைஸ். அடுத்து தண்டி மார்ச் 1930 சட்ட மறுப்பு இயக்கத்தோட ஒரு பகுதியை காந்தியார் தண்டியில மார்ச் பண்ணி உப்பு எடுக்கிறாரு. அது சால்ட் சத்தியாகிரகம்னு சொல்லுவோம். ஸோ அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க அவர் கைது பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதனால அவர் ஜெயில் எடுக்கிறதால 1931 நடக்கக்கூடிய வட்டமேசை மாநாடுக்கு அவரால் போக முடியல. உடனே பிரிட்டிஷ்காரங்க அவர்கிட்ட தூது ஸோ நாங்கள் இந்த சட்டமறுப்பு இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வெளியிட்டுறோம் அப்படி சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி 1932 நடந்த வட்டமேசை மாநாடுக்கு அவரை கூட்டு போறாங்க. ஆனா இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்த சமயத்துல பகத்சிங்கை அவங்க விட்டுடுறாங்க. பேச்சுவார்த்தையில காந்தியார் சேர்க்க மறந்துடுறாரா விட்டாரான்னு தெரியல. ஏன்னா அவர் கிரிமினல் பிரிசனர், அவர் கேட்டது பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் மட்டும் தான் வெளிவிட சொல்லி கேட்கிறாரு. இவர் கிரிமினல் அஃபென்ஸ். ஏன்னா ஒரு 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 அசம்பிளிக்குள்ள போய் பூந்து வெடிகுண்டை வீசி இன்கிலாப் ஜிந்தாபாத்னு கத்துனது அவர் அவரோட போராட்ட முறைகளுக்கு எதிராக இருந்தால் நினைச்சிருப்பார் போல. ஆனா அதோட தொடர்ச்சியா பகத்சிங்கை தூக்கில போடுறாங்க. பகத்சிங்கை தூக்கில போட்ட உடனே லாகூர் மாநாடு காந்திகள் அடுத்த வருஷம் போகும்போது கருப்பு கொடி காட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு தொடர்ச்சியான ஈவெண்ட்ஸ். ஸோ இது அங்கங்க தொட்டு 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 நீங்க கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். பூனா ஆக்ட் கிடையாது, பூனா பேக்ட். பூனா ஒப்பந்தம். பூனால என்ன ஒப்பந்தம்? 1932 ரமேஷ் மெக்டொனால்ட் கொடுத்த கம்யூனல் அவார்ட்ஸ், அதாவது அந்த கம்யூனல் அவார்ட்ஸை B.R. அம்பேத்கர் ஐயா ரசிக்கிறாரு, விரும்புறாரு, காந்தியடிகள் எதிர்க்கிறாரு, நாட துண்டாடியோன்னு நினைச்சு. ஸோ அதனால காந்தியடிகள் ஜெயிலில் இருக்கும்போதே அரவாடா ஜெயிலில் ஒரு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால காந்தியார் ஐயாவுக்கும் B.R. அம்பேத்கர் ஐயாவுக்கும் ஒரு உடன்படிக்கை பூனா ஒப்பந்தம் ஏற்படுது. அது 1932. நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா 1959 நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா வாஸ் செட் அப். 2 நேஷனல் தியரி வாஸ் ப்ரொபோஸ்ட். அதாவது முஸ்லீம்கள் லாகூர்ல 2 நேஷனல் தியரி ப்ரொபோஸ் பண்றாங்க அந்த செஷன், லாகூர் செஷன் முஸ்லீம் லீக்ல. ஸோ இக்பால் அப்படின்னு ஒரு புலவர் இருக்கார். அந்த புலவர் தான் முதல்ல பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு வேணும் அப்படி கேட்கிறார். Who said give me blood and I would give you freedom? அதாவது ரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறேன், நியாயமான கோரிக்கை தான். சுபாஷ் சந்திர போஸ், INC. Which year Justice Party was formed? அதாவது 1916 ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபார்ம் பண்ணப்படுது. அதாவது பிராமணர் அல்லாதோருக்கான பிரதிநிதித்துவத்துக்காக, அதாவது நான் பிராமணிக்கல் சொசைட்டி ஆரம்பிச்சு அது பின்னாட்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறுது. ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் பின்னால தீகாவா மாறுது, தீகா தான் பின்னால திமுகவா மாறுது, திமுக தான் 2ஆம் உடஞ்சு DMK அண்ட் ADMK வா மாறுது. பின்னாட்கள் நிறைய டிகேஸ் வந்தது. காலகட்டத்தில் இவங்க மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டை ஆள முடியுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. இது வரைக்கும் கூட இவங்களை ரீப்ளேஸ் பண்ண யாராலையும் முடியல. ஸோ தட் இஸ் த பவர். ஒரு இன்ஸ்டிடியூஷனோட பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம அங்கதான் புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்களோட அடிப்படை கட்டமைப்பு 100 ஆண்டுகளுக்கு முன்னால இருக்கிறதால தான் இன்னைக்கும் யாரும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறது என்னோட கருத்து. Who wrote the book Glimpse of World History? அதாவது ஜவஹர்லால் நேரு இஸ் a very great scholar himself. அதாவது நிறைய படிப்பார், நிறைய எழுதுவார். குறிப்பா ஒரு 5-6 ஆண்டுகள் அவர் சிறையில் கழிச்சாப்புல. ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்காக
ஏற்றுக்கிட்டு சுதந்திர போராட்டத்தில் ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் அவர் ஜெயிலில் இருந்த சமயத்தில் தான் இந்த புத்தகங்கள்லாம் எழுதினாரு. அப்படி எழுதின புத்தகம் தான் கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, உலக வரலாறு ஒரு பார்வை. அலிகார் மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டட் பை சர் சையத் அகமது கான். அதாவது முஸ்லீம்கள் குறிப்பாக பிரிட்டிஷ் இந்தியாவில் முஸ்லீம்கள் வந்து கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சர் சையத் அகமது கான் உணர்ந்து ஸோ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் அலிகார் மூமெண்ட் ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு அலிகாரில் பல்கலைக்கழகம் இருக்கு. இன்னைக்கும் அலிகாரில் பல்கலைக்கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அலிகார் பல்கலைக்கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அதோட ஒன் ஆஃப் அதாவது ஃபவுண்டிங்கில் பணம் கொடுத்த ஆட்கள் ஜின்னாவும் ஒருத்தர். இன்னைக்கு முகமது அலி ஜின்னாக்கு அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோவை வைக்கலாமா வேண்டாமா கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு. அவங்க யூனிவர்சிட்டிக்காக என்ன சொல்றாங்கன்னா இவர் ஒன் ஆஃப் அதாவது இந்த பல்கலைக்கழகத்தை நிறுவும் போது அவர் பணம் கொடுத்து உதவுனவர். அந்த பணம் கொடுத்து உதவுனவங்க எல்லா ஃபோட்டோவும் வச்சிருக்கோம், அதில் ஜின்னா ஃபோட்டோவும் வச்சிருக்கோம், ஏன் அந்த ஃபோட்டோலாம் என்ன பிரச்சனை அப்படி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. தொடரும். Who founded பிக்ஷிகாரணி சபா? டாக்டர் B.R. அம்பேத்கர். மராத்தி டேம் இருக்கும், ஸோ எக்ஸாக்டா என்னால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. Who started ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி? அடிக்கடி நத்தாசி சுபாஷ் ஐயாவை பற்றி ஒரு கேள்வி இல்லாமல் டிஎன்பிசி கொஸ்டினே இருக்காது. ஸோ ஏதோ ஒரு வகையில் 1939 சார்ந்து நத்தாசி சுபாஷ் ஐயாவை சார்ந்து அவர் ஏன் 2வது முறை எலக்ட் பண்ணப்படலை, இல்லை ஏன் ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி ஆரம்பிச்சாரு, சுற்றி இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும். Which two leaders participated in first round table conference? அதாவது 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேயே கலந்துக்கிட்ட ஒரே தலைவர் B.R. அம்பேத்கர் ஐயா தான். காந்தியார் வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல மட்டும்தான் கலந்துக்கிறாரு. ஸோ ஒரு இறுதி முடிவு எட்டாமலே அவர் கிளம்பி வந்துடுறாரு. ஸோ தமிழ்நாட்டில இருந்து ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவும் B.R. அம்பேத்கர் ஐயாவும் இவங்க 2 பேரும் மைனாரிட்டி பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல இவங்க 2 பேர் இருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு கொஸ்டின்ங்கிறதால இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம செஷனோட நிறைவுக்கு வந்துட்டோம். நம்ம இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.